டைரக்டர் சந்திரகுமார் அங்கே ஜாகவாருங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. நாங்கள் 2 பேர் தான் இருக்கேன் சார். யாரை சுகுமார் கேமராமேன் இன்னைக்கு கேரளா நம்பர் 1 கேமராமேன் சார். யாரை கூப்பிட்றாரு? உங்களை தான் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். இல்லை சார் வேறு யாரும் கூப்பிட்றாரு, ஜாகுவார்னு கூப்பிட்றாரு. திருப்பியும் ஜாகுவார் உங்களை தான் வாங்க அப்படிங்கிறாரு. சார் என்ன சார் என்ன தான் கூப்பிட்றாரு? இல்லை போங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கோயில் முன்னாடி மாரியம்மன் கோயில் முன்னாடி இன்னையிலேருந்து உங்கள் பேர் ஜாகுவார், நீங்களே வேண்டானாலும் அதான் பேர். அப்போ அதோட அருமை தெரியாது, இப்போ தான் தெரியுது. ஓ நம்ம ஹீரோவாக இருந்தால் வேறு மாதிரி ஆகிக்கலாமே அப்படின்னு தோணுது. இன்னும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் மக்களுக்கு. நம்மளால் முடிஞ்ச நம்ம தமிழ் மக்கள் என்ன வேணால் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைட் மாஸ்டர் தானே. ராமநாதன் சார் ரொம்ப வற்புறுத்தி கேட்டார். வந்து நீ நல்லா இருக்காயா, உன்னோட ஒரு போஸ்டருக்கே படம் ஓடும் தேட்டரில். அப்போல்லாம் வந்து அந்த நுங்சாக் போஸ்டர் பார்த்துட்டு அவர்லாம் மிரண்டு நீ வந்து, ஏன்னா எம்ஜிஆர் அங்கே இந்தியன் புருஷன் தான் பட்டம் கொடுத்தாரு. நீ ஒரு இந்தியன் புருஷன் கரெக்டாக இருக்கியா, நீ வந்து பண்ணியா அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த எஸ் பாஸ்ன்னு சொல்கிறது கூச்சமாக இருக்கும். கும்பலில் ஃபைட்டர்ஸ் வருவோம்ல வந்து எஸ் பாஸ் அப்படி சொல்லு சார் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பேன். எஸ் பாஸ்னால் அது சொல்ல தெரியாது. சூப்பரான ஒரு விஷயம் உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்றதை பற்றி சொன்னதோடு சேர்த்து அப்படியே தங்கம் பழமாக இருந்த பேர் ஜாக்வாரா மாறினதுக்கான காரணம் வந்து டைரக்டர் சந்திரகுமார் அவர்கள். எதனால அந்த டைட்டில் வச்சார் உங்களுக்கு? ஏன்னா ஹிந்தி படம் பண்ணேன் பார்த்துங்க. ஹிந்தி படம் பண்ணும்போது வந்து அங்கே வந்து தங்கப்படம்ங்கிறது அவங்களுக்கு யாருக்கும் புரியவே இல்லை. அப்போ வந்து தண்டர் தங்கம், அப்புறம் வந்து கராட்டே தங்கம், ஜூடோ தங்கம் அப்படி பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஜூடோனா ஜூடோ ஒருத்தர் மாஸ்டர் இருக்காங்க, கராட்டேனா இன்னொருத்தர் கராட்டே இருக்கார், தண்டர்னா அது என்னமோ இடி இடிக்கிறோம், இடிலாம் ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடும். அதனால் அதெல்லாம் எனக்கு அப்படியே நினச்சி பார்த்துட்டு எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் நைட்டு ஒரு 12:15 மணி இருக்கும், வெள்ளிக்கிழமை பாம்பேயில். நானும் கேமராமேனும் இது பார்த்துருக்கோம், லென்ஸு பார்த்து என்னென்ன பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைரக்டர் சந்திரகுமார் அங்கே ஜாகவாருங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. நாங்கள் 2 பேர் தான் இருக்கேன் சார். யாரை சுகுமார் கேமராமேன் இன்னைக்கு கேரளா நம்பர் 1 கேமராமேன் சார். யாரை கூப்பிட்றாரு? உங்களை தான் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். இல்லை சார் வேறு யாரும் கூப்பிட்றாரு, ஜாகுவார்னு கூப்பிட்றாரு. திருப்பியும் ஜாகுவார் உங்களை தான் வாங்க அப்படிங்கிறாரு. சார் என்ன சார் என்ன தான் கூப்பிட்றாரு? இல்லை போங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கோயில் முன்னாடி மாரியம்மன் கோயில் முன்னாடி இன்னையிலேருந்து உங்கள் பேர் ஜாகுவார், நீங்களே வேண்டானாலும் அதான் பேர். ஜாகுவார்னா கருஞ்சிறுத்தை, உலகத்தில் அதிவேகமான அனிமல். ஓகே நல்லா இருக்குது சார். எங்கள் அம்மா அப்பா பேரை வச்சு உள்ளே வச்சுருங்க சார், தங்கத்தையும் சேருங்க. இன்னும் ஜாகுவார் தங்கம்னே அன்றைக்கி வச்சோம் சார், வச்ச மேடம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து நல்ல டாப் தான் இருக்கேன். ஏன்னா இப்போ என் பசங்களை வச்சு 3 படம் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க, நான் டைரக்ட் பண்ணி தயாரித்தேன். இப்போ வந்து நான் ஜாகுவார்னு ஒரு படம் நானே ஹீரோவாக நடிக்கிறேன். எஸ், அது வந்து லாஸ்ட்டில் கேட்கலான்றது நீங்கள் இப்போவே வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு பிஸியான ஒரு ஸ்டண்ட் மேனாக இருக்கும் போதே உங்களுக்கு உடனே வந்து கொரியோகிராஃபர் கிடைப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து நடிக்கவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்ச நிறையவே வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன் அப்போல்லாம் அவ்வளோ நடிக்கல? ஏதாவது ஒரு உங்களுடைய கொரியோகிராஃப் பண்ணக்கூடிய படங்களில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துருப்போம். ரொம்ப கம்மியான படங்கள் தான் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. அப்பலாம் உங்களுடைய பாடி ஃபிட்னஸ்க்கு கண்டிப்பா ஹீரோவா கிடைச்சிருக்குமே, ஏன் இப்போ பண்ணல? ராமநாதன் சார் ரொம்ப வற்புறுத்தி கேட்டார். வந்து நீ நல்லா இருக்காயா, உன்னோட ஒரு போஸ்டருக்கே படம் ஓடும் தேட்டரில். அப்போல்லாம் வந்து அந்த நுங்சாக் போஸ்டர் பார்த்துட்டு அவர்லாம் மிரண்டு நீ வந்து, ஏன்னா எம்ஜிஆர் அங்கே இந்தியன் புருஷன் தான் பட்டம் கொடுத்தாரு. நீ ஒரு இந்தியன் புருஷன் கரெக்டாக இருக்கியா, நீ வந்து பண்ணியா அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த எஸ் பாஸ்ன்னு சொல்கிறது கூச்சமாக இருக்கும். கும்பலில் ஃபைட்டர்ஸ் வருவோம்ல வந்து எஸ் பாஸ் அப்படி சொல்லு சார் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பேன். எஸ் பாஸ்னால் அது சொல்ல தெரியாது, கூச்சம். ஸோ அதனால் நான்லாம் நடிக்க மாட்டேன் சார், வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படின்னா. நான் அவர் சொன்னார், நான் உனக்கு என்ன சம்பளம் வேணுமோ நீ இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் 5000 ரூபா சம்பாதிப்பேன் மாதம்னு. அதை விட மேலே 10 மடங்கு உனக்கு பேங்கில் போடுறேன் மாதம். நீ கண்டினியூவாக என் படம் பண்ணு. ஏன்னா உனக்கிட்ட வந்து கராட்டேன்னா அது ஒரு இது எடுக்கலாம், ஜூடோ எடுக்கலாம், பாக்ஸிங் எடுக்கலாம், சிலம்பு எடுக்கலாம், அதில் எல்லா கலையும் இருக்குது. அதில் நீ நடிக்க கற்றுக்கோயா, நான் தானே பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ ஆம்பூர் பாபு ஃபைட் மாஸ்டர் அவரும் சொல்கிறார், டே நடுறா அப்படிங்கிறாரு. எங்கள் ஃபைட்டர்ஸ் 2-3 பேர் சொன்னாங்க, ஃபைட்டர்ஸ் மாஸ்டர் ஹீரோ ஆகிட்டா அப்புறம் ஃபைட்டரே வர முடியாது பார்த்துக்க. ஆனாடா இது வேறு, அதுவும் போய் இதுவும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் முடியாதுன்ட்டேன். அப்படி விட்டது தான். அப்போ தான் அதுக்கு தான் அர்ஜுன் வந்தார். அதே அர்ஜுனுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுக்குறேன். இங்கே ஏவிஎம் 1வது ஃப்ளோரில் வச்சு அர்ஜுன் என்கிட்ட வந்து சரத்குமார் என் ஸ்டூடெண்ட்டு, விஜய் ஸ்டூடெண்ட்டு, விஜயகாந்த் சார் ஸ்டூடெண்ட்டு, அர்ஜுன், முரளி, இப்போ வந்து அருள்நிதி, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்டு, விக்னேஷ். அப்போல்லாம் டாப்பு எல்லாமே என்கிட்ட தான் வந்து கற்றுக்குவாங்க. நான் ஒரிஜினல் ஃபைட்டரை, நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி ஒரிஜினல் ஃபைட்டரில் அதனால் வந்து கற்றுக்குவாங்க. அப்போ தான் அர்ஜுன் அந்த படத்துக்கு வந்து என்ட்ரி ஆனார். அதில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ராமநாதன் சார் ரொம்ப வாட்டி சொல்லுவார், ஏன் மிஸ் பண்ணிட்டே சொல்லிகிட்டே இருப்பார். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எப்பயாவது? ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா அப்போ அதோட அருமை தெரியாது, இப்போ தான் தெரியுது. ஓ நம்ம ஹீரோவாக இருந்தால் வேறு மாதிரி ஆகிக்கலாமே அப்படின்னு தோணுது. இன்னும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் மக்களுக்கு. நம்மளால் முடிஞ்ச நம்ம தமிழ் மக்கள் என்ன வேணால் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைட் மாஸ்டர் தானே, அவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியாது இல்லை, அப்படி ஃபீல் பண்ணுறேன். அதை உடைக்கிறதுக்கு தான் வந்து
இப்போ வந்து விடாமுயற்சியாக இன்னைக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 80 வயசுலேயோ 100 வயசுலேயும் சாக மாட்டேன். நான் வந்து 200 வயசு வரைக்கும் இருப்பேன். அதில் இந்த 100கணக்கான படம் மாஸ்டர் ஹீரோவாக பண்ணுவேன் நான். லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக ஹீரோவாக இப்போ வந்து 71 வயசில் நீங்கள் 71 வயசுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிறீங்க ஃபிட்டா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹீரோவாக ஆக்ஷன் பிளாக்ல தானே அந்த படம் எப்படி? ஃபுல் ஆக்ஷன் தான். இப்போ லேட்டஸ்ட் ஃபோட்டோ உங்களுக்கு தரேன் ஒன்று. ஓகே, ஏன் டைட்டில் ஜாக்வார்னு வைக்கணுன்ட்டு? மேக்ஸிமம் என் வாழ்க்கை வரலாறு. ஓகே, படமே உங்களை பற்றின ஒரு படம் நீங்களே டைரக்ட் பண்ணுறீங்க? நானே டைரக்டர், நானே ஹீரோ, நானே தயாரிப்பாளர். ஜாகுவார்னு வைக்கிற காரணமே வந்து அந்த டைட்டில் எனக்கு வந்து 10 லட்ச ரூபாய் கேட்டாங்க. டைட்டில் கொடுங்க நீ, அது இன்னொருத்தர் வச்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் முதல்ல எடுக்கிறேன். நான் வந்து பக்கா ரிஜிஸ்டர் பண்ணி யாரும் வைக்க முடியாது. இருந்தாலும் ஜாகுவார் அது ஒரு நல்ல பேராக இருக்குல்ல. எங்கே போனாலும் ஜாகுவார்னா இப்போ நம்ம என்ன ஒரு இடத்துல வந்தால் கூட, நான் ஒரு கால் டாக்ஸியில் போனேன். பார்க்கும்போது கால் டாக்ஸியில் வராரு, என்கிட்ட பேசல. நாங்கள் வந்து அப்படியே போய் எங்கள் வீட்டுக்கிட்ட போகும்போது கலைமாமணி டாக்டர் ஜாகுவார் தங்கம்னு எங்கள் வீட்டில் போஸ்ட்டை பார்த்தோன்னே திரும்பி பார்க்குறாரு. சார் நீங்கள் தான்? ஆமாம் அண்ணா, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்டங்கிறாரு. எடுத்துகிட்டு ஒரே நிமிஷம் நீங்கள் ஒய்ஃப்கிட்ட ஒரு பேசுங்கண்ணே அப்படிங்கிறாரு. அப்போது என் பேரை தெரியுது, என்ன தெரியாது. அதான் என்ன தெரியணும்னா நடிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எவ்வளோ வாய்ப்புகள் நிறையா படத்தில் ஒரு ஏன்னா ஒரு காப்பாற்றுற மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி கேரக்டர்லாம் நடிக்க சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு 5 படம்லாம் நான் மாஸ்டர் ஒர்க் பண்ணுவேன். இங்கே ஒரு 2 ஹவர், அங்கே ஒரு 2 ஹவர் அப்படி போவேன். அதில் எங்கே நடிக்கிறது? அப்படி தான் முடியாமல் போச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ என் ஸ்டூடெண்ட் தான் எல்லாமே பெரிய பெரிய மாஸ்டராக இருக்காங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், நம்ம இப்போ ஹீரோவாக நடிக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு.